ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுப்புரத்தினம் ஒரு கவி கூறியவர் யார்? ஓகே, சுப்புரத்தினத்தை ஒரு கவி அப்படின்னு சொன்னது யார்? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பாரதியார், கவிமணி, நாமக்கல் கவிஞர், சுரதா. இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று முழங்கியவர் யார்? இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று முழங்கியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், பிச்சமூர்த்தி. இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று முழங்கியவர் யார்? இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அவர் தான் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று முழங்கியிருப்பாரு. சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க, திருத்தமை நூல்கள் அறிவாய், வருந்தீமையும் பொய்யும் களைவாய் என்று கூறியவர் யார்? ஓகே, திருத்தமை நூல் அறிவாய், வருந்தீமையும் பொய்யும் களவாய் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா துரைராசு, துரை மாணிக்கம், மீரா, கனக சுப்புரத்தினம். இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீரா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழில் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? சரியா? தமிழ்ல முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தைரியநாதர், பார்வதிநாதர், பாவனர், பரிதிமார் கலைஞர். இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. தமிழில் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? யார் அப்படின்னா தைரியநாதர். அவர் தைரியமா வெளியிட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது? எந்த ஆண்டு? சரியா? சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வருடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க 1954 அகல்விளக்கு, 1955 தமிழ் இன்பம், 1956 அலையோசை, 1958 சக்கரவர்த்தி திருமகன். இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது? இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1955 தமிழ் இன்பம். இதுதான் ஆன்சர். சரியா? 1955 தமிழ் இன்பம் என்ற தமிழ் நூல் தான் முதலாக சாகித்ய அகாதமி விருது பெற்றது. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, சுரதாவை ஓமை கவிஞர் என்று முதலாக புகழ்ந்தவர் யார்? சரியா? சுரதாவை ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெகசிற்பியன், புதுமை பித்தன், சிற்பி, கூப்பா, ராஜகோபாலன். இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. சுரதாவை ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக புகழ்ந்தது யார்? இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெகசிற்பியன். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, ஞாயிறை சுற்றியுள்ள பாதை ஞாயிறு வட்டம் என கூறும் நூல் எது? ஞாயிறை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் என கூறும் நூல் எது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், புறநானூறு, திருக்குறள். இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. ஞாயிறை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன நூல் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு. சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க, உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் எது? உலகத்திலே அதிகமாக மழை பெறக்கூடிய இடம் எது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாசின்றம், சிரபுஞ்சி, ஒஹிமா, சென்னை. இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாசின்றம். ஓகே, உலகத்திலே அதிக மழை பெறக்கூடிய பகுதி மாசின்றம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, வெண்பாய் ஆப்பில் காப்பியல் பொருளை தொடர்நிலை செய்யுள்களாய் பாடியவர் யார்? வெண்பாய் ஆப்பில் காப்பியல் பொருளை தொடர்நிலை செய்யுளாக பாடியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள், கம்பர், ஒட்டக்கூத்தன், புகழேந்தி புலவர். இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவர். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க, சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த பிம் பெர்னர் லீ இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பிம் பெர்னர் லீ இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிட்ட ஆண்டு எப்போதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1969, 1979, 1989, 1999. இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. எப்போ அப்படின்னா 1989. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுமா? ஓகே, லேடி வல்லேஸ் யாருடைய மகள்? ஓகே, லேடி வல்லேஸ் யாருடைய மகள்? சக்கன், பைரன், வைரவன், சயரன். இதோட ஆன்சர் சொல்லுங்க. லேடி வல்லேஸ் யாருடைய மகள்? இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பைரன் என்பவருடைய மகள். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க,
திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட இப்பாடலில் டேஸ் அணுகுமுறை உள்ளது. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட இப்பாடலில் டேஸ் அணுகுமுறை உள்ளது. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கணிதவியல், பாணியல், தத்துவவியல், அறிவியல். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. உயிர் கம்பன் கவியனுக்கு வேறுமையடா என்று புகழரை கூறியவர் யார்? சரியா? உயிர் கம்பன் கவியனுக்கு வேறுமையடா என்று புகழுரை கூறியவர் யார்? இதோடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி, பாரதியார், முடியரசன், சச்சிதானந்தன். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. உயிர் கம்பன் கவியனுக்கு வேறுமையடா என்று புகழரை கூறியவர் யார்? இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன். ஓகே ஓகே ஃபைனல் கொஸ்டின். மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது இவ்வரிகள் இடம் பெறுவக்கூடிய நூல் எது? மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்வது இனிது இவ்வரிகள் இடம் பெறக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், நலவெண்பா, இனியவை 40, திருவள்ளுவ மாலை. இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இனியவை 40. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.